வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என ஏவி சுப்பிரமணியன் அறிவித்துள்ளது. பிறந்த 4 நாளில் பெண் குழந்தை உயிரிழந்ததற்கு அரசு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டது. தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற 5 பேர் கைதாகி இருப்பது, தேர்தல் ஆணையம் புதிய வெப்சைட் அறிமுகப்படுத்தியுள்ளது உள்ளிட்ட பல செய்திகள் வரவிருக்கின்றன. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும், காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் பேட்டி. புதுச்சேரியில் பிறந்த 4 நாளில் பெண் குழந்தை உயிரிழப்பு, அரசு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்ற 5 பேர் கைது, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாட்டரிகள் பறிமுதல். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நகர் முழுவதும் பாதுகாப்பு தீவிரம், பேருந்து ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனை. உள்ளாட்சி தேர்தலில் திமுக உடனான கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜனவரி 4ஆம் தேதி முதல் 3 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தேர்தலை காண பல வியூகங்களை வகுத்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்ற காங்கிரஸ் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் விண்ணப்ப படிவத்தை வெளியிட்டார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் புதன்கிழமை முதல் காரைக்காலில் வழங்கப்படும் என்றும் 10ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்த சுப்பிரமணியன், நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என கூறியுள்ளார். இதனிடையே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கருத்து தெரிவித்த திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், வரும் 9ஆம் தேதி தலைமை கழகத்துடன் பேச உள்ளதாகவும், அதன் பிறகே கூட்டணி அமைப்பதா தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். அரசு மருத்துவமனையில் பிறந்த 4 நாளில் பச்சிளம் குழந்தை இறந்த சம்பவத்திற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று கூறி குழந்தையின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் யுவராஜ். தனியார் குளிர்பான நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் இவரது மனைவி தமிழரசிக்கு முதல் பிரசவத்திற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் நேற்று இரவு குழந்தைக்கு தமிழரசி பால் கொடுத்த பிறகு உறங்கிவிட்டார். விடியற் காலை 4 மணி அளவில் தமிழரசி குழந்தையை பார்த்தபோது உடல் சில்லிட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்த செவிலியரிடம் குழந்தையை காண்பித்துள்ளார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தமிழரசியையும் குழந்தையையும் மார்பில் தரையில் படுக்க வைத்திருந்ததால் சில்லிப்பு காரணமாக குழந்தை இறந்து விட்டதாகவும், 40 பேருக்கு ஒரே செவிலியரே கவனித்துக் கொண்டதால் போதுமான படுக்கை வசதிகள் இல்லாததும் மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். செவ்வாய்க்கிழமை யுவராஜ் தமிழரசி கரிகலாம்பக்கம் செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலில் பிரசவ வரையில் சேர்த்தாங்க. அது வெள்ளிக்கிழமை 11:30 மணிக்கு சிசரிங் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. தாய் எல்லாம் நலமாக இருந்தாங்க. நேற்று வர நாங்கள் ஈவினிங் பார்த்துட்டு போகக்கூட அவங்க நலமாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு நோய் நொடியோ கம்ப்ளைண்ட்ஸோ ஒரு மஞ்சகம்லாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு 4:30 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் காலையில் பார்த்தோம். டாக்டர்ஸு சிஸ்டர்லாம் நாங்கள் கேட்டோம், என்னங்க இந்த மாதிரி குழந்தை, என்ன கம்ப்ளைண்ட், என்ன பிரச்சனை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்லல. குழந்தையின் உறவினர்கள் குழந்தையின் உடலை வாங்க மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் மருத்துவர்கள் தினமும் 80 பேருக்கு பிரசவம் பார்க்கப்படுவதால் 40 படுக்கைகளே உள்ளன என்றும், 2 நாட்களுக்கு பிறகு பிரசவம் ஆனவர்கள் தரையில் பாயில் படுக்க வைக்கப்படுகின்றனர். படுத்துக்கொண்டே குழந்தைக்கு பால் கொடுத்ததால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தையின் இறப்பிற்கு பெற்றோர்கள் மருத்துவமனையையும் மருத்துவர்கள் தாயையும் குற்றம் சாட்டிய காரணங்களை கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்ற 5 பேரை போலீசார் கைது செய்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்துள்ளார்கள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் 2 குழுக்களாக சோதனை நடத்தினார்கள். இதில் தியாகராஜர் வீதியில் இயங்கி வந்த MK லாட்டரி மற்றும் நவீனா கார்டன் அருகே இயங்கி வந்த GK லாட்டரி ஆகிய இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். இதில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்த வருவாய்த்துறையினர் 92,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினார்கள். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 5 பேரை வருவாய்த்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் முழக்கமாக அதிகப்படியாக புழங்கி இருக்கிறன்றது மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய கவனத்திற்கு வந்தது. அதனுடைய புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதுச்சேரி தாலுகா தாசில்தார் என்ற முறையில் என்னையும் அப்புறம் உழவர்கர தாசில்தார் அவருடையும் ஒரு டீம் ஒர்க்காக இன்றைக்கி நியமித்து எங்கெங்கெல்லாம் இந்த தடை செய்யப்பட்ட இந்த லாட்டரி சீட்டுகள் விற்பனையாகுதுன்றதை நாங்கள் கண்டு ஆராய்ஞ்ச போது இன்றைக்கி மாலையில் ஒரு 5:30 மணி அளவில் புதுச்சேரி காந்தி வீதி, அதாவது பழைய அஜந்தா தேட்டர் பக்கத்தில் GKM டிராவல்ஸ் அப்படின்ற ஒரு கடை உள்ள GKM லாட்ரி சீட்டுன்னு ஒரு இயங்கி வந்துட்டு இருக்காங்க. அவனோட சிஸ்டர் கன்சர்ன் பக்கத்தில் சங்கர்தா, அது அந்த கட்டடம் ஒட்டி இருக்கிற சங்கர்தா ஸ்ட்ரீட்டில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் அதான். அங்கேயும் இந்த லாட்ரி சீட்டு தடை செய்யப்பட்ட லாட்ரி 92,000க்கு நாங்கள் இப்போ பணமும் அப்புறம் பல லட்சத்துக்கு சமமான லாட்ரி சீட்டுகளும் அது விற்பனையாக கொன்ற அந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ணிடுறோம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி நகர் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி காவல்துறை மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உணவகம், லாட்ஜ் உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே வாகன சோதனைகளும் நடைபெற்று வருகின்றன. பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பயணிகள் கண்காணிக்கப்படுகிறார்கள். மர்ம பார்சல், சூட்கேஸ்கள் கிடைத்தால் அதை கையில் எடுக்காமல் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்குமாறும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு நேரங்களில் SP ராமராஜ் தலைமையிலான போலீசார் பேருந்து நிலையத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். கடலோர காவல் படையினரும் கடற்கரை கிராமங்களில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். பாபர் மசூதி இடிப்பு தின பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படுவது குறித்து உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பூமி சூரியனுக்கு நேர்கோட்டில் வியாழன்கோள் வரும் நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளித்தார்கள். சூரிய குடும்பத்தின் பெரிய கோளான வியாழன் பூமியை விட 318 மடங்கு பெரியது. பூமி சூரியனுக்கு நேர்கோட்டில் வரும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது 92.8 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 61 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு வியாழன் கோள் வருகிறது. பூமிக்கு அருகில் வியாழன் வருவதால் கோள் பிரகாசமாகவும் பெரியதாகவும் தெரியும். இது 398.9 நாட்களுக்கு ஒருமுறை நிகழ்கிறது. இந்நிகழ்வினை கண்டுகளிக்க அறிவியல் இயக்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே அறிவியல் தொழில்நுட்பத்துறை மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப மாமன்ற உதவியுடன் தொலைநோக்கி வைக்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர் பலர் ஆர்வமுடன் கண்டு வேந்தனர். நுண்ணுயிரியல் சிகிச்சை முறைகள் குறித்த 5 நாள் கருத்தரங்கு ஜிப்மரில் தொடங்கியுள்ளது. ஜிப்மரில் நுண்ணுயிரியல் துறை சார்பில் சிகிச்சை நுண்ணுயிரியலில் எளிமையாக கண்டறியும் முறைகள் பற்றிய 11வது தேசிய பயிலரங்கு துவங்கியுள்ளது. இப்பயிலரங்கிற்கு மருத்துவர் ஹரீஷ் வரவேற்புரை வழங்கிட ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் பயிலரங்கை துவங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இப்பயிலரங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 மாநிலங்களைச் சேர்ந்த 25 பங்கேற்பாளர்களுக்கு சிகிச்சை நுண்ணுயிரியலில் எளிமையாக கண்டறியும் முறைகளுக்கான கைதேர்ந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. டாட் ஹெலிசா, வெஸ்டர்ன் பிளாக், பாலிமரோஸ் செயின் ரியாக்ஷன், ரியல் டைம் PCR போன்ற வளர்ந்து வரும் நுண்ணுயிரியல் பரிசோதனை குறித்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிலரங்கில் மருத்துவர்கள் பரிஜா, ராக்கி பிஸ்வாஸ் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் ஆண்டு விழாவையொட்டி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் 14ஆம் ஆண்டு விழா மற்றும் அகத்தியர் ஜெயந்தி விழா கீர்த்தி மகாலில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் தலைவர் தவத்திரு ஜோதிலிங்கம் தலைமை தாங்கிட சிறப்பு விருந்தினர்களாக நீதிபதி தாமோதரன், தேமுதிக பிரமுகர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதனையடுத்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அகத்தியர் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்விக்கப்பட்டன. தொடர்ந்து ஏழைகளுக்கு புடவை, வேட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியின் புறநகர் பகுதிகளில் புதன்கிழமை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் புதன்கிழமை ஏம்பலம், புதுக்குப்பம், நத்தமேடு, செம்பியன்பாளையம், மணக்குப்பம், சங்கரன்பேட்டை, கம்பளிக்காரன்பாளையம், மேல்சாத்தமங்கலம், கீழ்சாத்தமங்கலம், அரியூர், பங்கூர், கீழூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். மாநில தேர்தல் ஆணையத்திற்கு என புதிய வெப்சைட், உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவரங்களை அறிய நடவடிக்கை. ஜோஸ் ஆலுகாஸில் புதிய திட்டம் அறிமுகம், வாடிக்கையாளர்கள் தங்கம் சேமிக்க ஆரம்பம். செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சி தேர்தல் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள மாநில தேர்தல் ஆணையத்திற்கு புதிதாக வெப்சைட் துவங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் உதிப்ரே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநில தேர்தல் ஆணையத்திற்கு www.sec.puducherry.gov.in என்ற புதிய இணையதள முகவரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் நகராட்சி, கொம்யூன், பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து எல்லைகள், உள்ளாட்சி தேர்தலுக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் வசதிக்காக தேர்தல் நடக்கும் தேதி, ஓட்டுப்பதிவு மையங்கள், அந்தந்த பகுதி தேர்தல் பொறுப்பு அதிகாரிகள் பற்றிய விவரங்கள் மொபைல் எண்களுடன் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தின் புதிய இணையதள பக்கத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தகவல்கள் உடனுக்குடன் வெளியிடவும் புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய இணையதள முகவரின் சேவைகளை பொதுமக்கள் பார்வையிட்டு வழங்கும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. You will get the copy of this. www.sec.puducherry.gov.in. You will get search facility for locating your electoral roll, your polling station, your returning officers and assistant returning officer. You will get all the copies of the SEC available up to date in the website, and it will be updated daily. Kindly have access to the website, and any suggestions and recommendations for further improvement, please send it to us. புதுச்சேரியில் புகழ்மிக்க ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் ஸ்வர்ண விஸ்வாஸ் என்ற புதிய நகை சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புகழ்மிக்க ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் ஸ்வர்ண விஸ்வாஸ் என்ற புதிய நகை சேமிப்பு திட்டம் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை தொழிலதிபர்கள் ராஜசேகரன், ஆதி நாராயணன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி புதிய திட்டத்தை துவக்கி வைத்தனர். துணை மேலாளர் ஜோமோன், அக்கவுண்ட்ஸ் மேலாளர் கிருஷ்ணகுமார், மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத்குமார் உள்ளிட்ட ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். வாடிக்கையாளர்கள் தங்கம் சேமிப்பதை எளிமையாக்கும் வகையில் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சேமிக்கும் தங்கத்தின் மதிப்பிற்கு ஏற்ப தங்க நாணயங்களாகவும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விலையேற்றத்தை பற்றி வாடிக்கையாளர்கள் கவலைப்படாமல் சேமிப்பு திட்டத்தில் பயன்பெறலாம் என்றும் ஜோஸ் ஆலுகாஸ் நிர்வாகம் கூறியுள்ளது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 6ஆம் தேதி நடைபெறுவதாக அதன் செயலர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பாதாள சாக்கடை திட்டம், சுனாமி முறைகேடு உள்ளிட்டவைகளில் நடைபெற்றுள்ள ஊழலுக்கு விசாரணை போன்ற 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் சரவணன் தெரிவித்தார். மேலும் கோரிக்கைகளை விளக்கி 6ஆம் தேதி மதகடிப்பட்டிலும், 7ஆம் தேதி நகரத்திலும்,
8ஆம் தேதி பாகூரிலும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சத்துணவு மற்றும் தாய்ப்பால் குறித்த கருத்தரங்கு அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடந்து வருகின்றது. புதுச்சேரியில் மத்திய அரசின் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உணவு ஊட்டச்சத்து வாரியம் சார்பில் சத்துணவு கல்வி முதன்மை நிலை பயிற்சியாளர்களுக்கான 5 நாள் பயிற்சி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் துவங்கியுள்ளது. இப்பயிற்சிக்கு மருத்துவமனை முதன்மை அதிகாரி முரளி தலைமை வகித்திட குழந்தைகள் நல மருத்துவத்துறை தலைவர் ஜாஸ்மின் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சத்துணவு மற்றும் தாய்ப்பால் அவசியம் குறித்து பயிற்சியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயல்முறை விளக்க அதிகாரி திருநாவுக்கரசு, அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் செய்திருந்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். புதுச்சேரி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் சமூக நலத்துறை அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. துணைத் தலைவர் மாயவன் தலைமை தாங்கிட தலைவர் ராஜாங்கம், செயலாளர் சரவணன், நிர்வாகிகள் மணிகண்டன், செல்வராஜ், சுந்தர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதேச செயலாளர் பெருமாள், சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகன், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ராமச்சந்திரன், மாதர் சங்கம் சுமதி ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு சலுகைகள் குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்திய வம்சாவளி பெண்ணான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து சமீபத்தில் பூமிக்கு வந்த சுனிதா இந்திய செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுனிதாவின் தந்தை குஜராத் மாநிலத்தை பிறப்பிடமாக கொண்டவர் என்பதால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணியில் இருந்த சமயம் இந்தியாவை மிக அழகாக புகைப்படம் எடுத்துள்ளதாக அவர் கூறினார். குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா கடலோர பகுதி, மும்பை, இமயமலை, டெல்லி, பஞ்சாப், கொல்கத்தா, பிரம்மபுத்திரா, கங்கை ஆகிய முக்கிய இடங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மனிதவளம் கொண்ட நாடு என்றும் இந்திய மாணவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும் சுனிதா வலியுறுத்தியுள்ளார். நார்வேயில் வசித்து வரும் இந்திய தம்பதியினருக்கு குழந்தையை கண்டித்த குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நார்வேயில் வசித்து வரும் இந்திய தம்பதிகள் தங்களது 7 வயது மகனை கண்டித்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அந்நாட்டு நீதிமன்றம் இன்று அளித்துள்ள தீர்ப்பில் தந்தை சந்திரசேகருக்கு 18 மாத சிறை தண்டனையும் தாய் அனுப்புமாவிற்கு 15 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் குழந்தையின் உடலில் தீக்காயங்கள் இருப்பதாகவும் குழந்தையை பெற்றோர் பெல்ட்டால் அடித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதனை அவர்களது குடும்பத்தார் மறுத்துள்ளார்கள். லண்டன் செஸ் கிளாசிக் தொடரின் 2வது சுற்றில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்துள்ளார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் செஸ் கிளாசிக் தொடர் நடைபெற்று வருகின்றது. இதில் இந்தியாவை சேர்ந்த உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் நேரடியாக 2வது சுற்றில் பங்கேற்றார். இதில் பிரிட்டனின் லூக் மெக்ஷனை சந்தித்தார். இந்த போட்டியில் வெள்ளை நிற காய்களுடன் விளையாடினார் ஆனந்த். நீண்ட நேரத்திற்கு பின் 108வது நகர்த்தலில் போட்டியை டிரா செய்தார். மற்றொரு போட்டியில் நார்வேயின் மார்க்கன் கர்சனன் ஆர்மீனியாவின் லெவான் ஆர்கனை வென்றார். ரஷ்யாவின் விளாடிமிர் கிராமிட் அமெரிக்காவின் ஹிகாருவை வீழ்த்தினார்.
சென்னையில் 10வது சர்வதேச திரைப்பட விழா வருகிற 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 10வது சர்வதேச திரைப்பட விழா வருகிற 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் 57 நாடுகளைச் சேர்ந்த 160 படங்கள் திரையிடப்படுகின்றன. ஹுட்லண்ட்ஸ், ஹைனாக்ஸ், சத்தியம், ராணி, சீதை மஹால் மற்றும் காசினோ திரையரங்குகளில் படங்கள் திரையிடப்படுகின்றன. இதில் ஆஸ்கர் மற்றும் கேன்ஸ் விருதுகள் பெற்ற பல படங்கள் திரையிடப்படுகின்றன. இந்த ஆண்டின் புதுமையாக கொலம்பியா, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி மற்றும் துருக்கி நாட்டு திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றது. அதோடு இந்திய சினிமாவின் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் சந்திரலேகா, மெக சந்தோஷம், பதர் பாஞ்சாலி, கைடு, வீபா, வதுகரா அல்லது தம்பு ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன. 13ஆம் தேதி நடைபெறும் தொடக்க விழா ஏ.ஆர். ரகுமான் இசை பள்ளி மாணவர்களின் இசை நிகழ்ச்சியோடு தொடங்குகிறது. இதில் சர்வதேச திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள். 30ஆம் தேதியன்று நடைபெறும் நிறைவு விழாவில் பாலிவுட் நட்சத்திரம் அமிதாப் பச்சன் கலந்து கொள்கிறார். பட விழாவிற்கான அறிமுக நிகழ்ச்சியில் இண்டோ சினி அப்ரிகேஷன் தலைவர் கண்ணன், பொதுச் செயலாளர் தங்கராஜ், பட விழா தலைவர் சுகாசினி, துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், நடிகர் மோகன், ரோகிணி உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு புதுச்சேரியின் தங்கம், வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். புதுச்சேரியின் தங்கம், வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2935 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 65 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும், காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் பேட்டி. புதுச்சேரியில் பிறந்த 4 நாளில் பெண் குழந்தை உயிரிழப்பு, அரசு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி உறவினர்கள் உள்ளிருப்பு போராட்டம். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்ற 5 பேர் கைது, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாட்டரிகள் பறிமுதல். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி நகர் முழுவதும் பாதுகாப்பு தீவிரம், பேருந்து ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனை. மாநில தேர்தல் ஆணையத்திற்கு என புதிய வெப்சைட், உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவரங்களை அறிய நடவடிக்கை. ஜோசாலுகாஸில் புதிய திட்டம் அறிமுகம், வாடிக்கையாளர்கள் தங்கம் சேமிக்க ஆரம்பம். இத்துடன் செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.